ஹை செல்ல வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.6 லம்மா தேர்ட் சம் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 5 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 1 = 0 என்ற சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக. என்ன மகா இது கலப்பெண் அப்படின்னு சொன்னால் ஐ வர்றது தான் கலப்பெண் சாமி. இந்த போடுவீங்க இல்லையா, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i பை 2 5 இது மாதிரி போடுவீங்கள்ல, இதுதான் இந்த கலப்பெண். கலப்பெண்ணா இந்த ஐ வரக்கூடியது தான் கலப்பெண். ஃபஸ்ட்டுக்கு இதில் எத்தனை மிகையன் தீர்வுகள் இருக்குது, எத்தனை குறையன் தீர்வுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதை திட்ட வடிவில் நம்ம எழுதணும். திட்ட வடிவம்னு சொன்னால் எக்ஸின் அடுக்கு 9 இருக்குன்னா 9 தீர்வுகள் இருக்குது. அப்போ எத்தனை உறுப்பு இருக்கணும்? 10 உறுப்புகள். எண்ணி பார்த்தா கம்மியாக தான் வருது. அடுக்கு 8 காணோம், எக்ஸின் அடுக்கு 8 காணோம், எக்ஸின் அடுக்கு 7 காணோம், எக்ஸின் அடுக்கு 6 காணோம், எக்ஸின் அடுக்கு 3 காணோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம திட்ட வடிவில் இதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸின் அடுக்கு 9 எது இல்லையோ 0 போட்டு எக்ஸின் அடுக்கு 8, 0 போட்டு எக்ஸின் அடுக்கு 7, 0 போட்டு எக்ஸின் அடுக்கு 6, மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 5 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4, 3 இல்லை, ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 1 இல்லை, 0 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 ப்ளஸ் 1. மகா ஏன் ப்ளஸ் 0 தான் நீங்கள் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், போடக்கூட வேணான்னு வச்சுக்கலாமே, போடக்கூட வேணாம். பட் 0 போட்டாலும் மைனஸ் இதுவாக போட்டாலும் அப்படி தான் வரப்போகுது, ப்ளஸ் போட்டாலும் அதுதான் வரப்போகுது. இப்போ குறிகளை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொன்னாவே இங்கே முன்னாடி குறி என்னென்னு அர்த்தம்? ப்ளஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல கூட விட்டுங்க, சரி. ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு 4வதும் ப்ளஸ்ஸு, 5வது மைனஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸு. எங்கே குறி மாறி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல மாறி இருக்குது, அப்புறம் இது 2வது இடம் மாறி இருக்குது. அப்போ எத்தனை முறை மட்டும்தான் நமக்கு குறி மாற்றம் நிகழ்ந்துள்ளது அப்படின்னு சொன்னால் 2 குறி மாற்றம் தான். மகா இதை திட்ட வடிவில் எழுதாமல் போட்டு பார்க்கலாமா? பார்த்துடலாம், தாராளமாக பார்த்துடலாம். இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் போயிது, மைனஸ் வந்து ப்ளஸ் போகும், 2 முறை தான் வந்திருக்கு. ஸோ அதாவது குறி மாற்றம் எத்தனை நிகழ்ந்துள்ளது? 2. தேர்ஃபோர் மிகை மூலங்களின் எண்ணிக்கை 2. அப்போ எத்தனை வேணும் நமக்கு? 9 வேணும். 9ல் 2 மிகை மூலங்கள்னா மீதி 7 வந்து குறை மூலங்களாக இருக்கணும். ஓகேவா? குறை மூலங்கள் பார்த்துலாமா? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மிகை மூலம் குறை மூலம் என்ன கேட்கலாம்? மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறை மூலம் எத்தனை வருதுன்னு பார்த்தலாம். எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே கொண்டு போய் போட்டாலும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட போகிறேன். மைனஸ் எக்ஸின் அடுக்கு 9, 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு 5. ஏன்னா அங்கே 0 போட்டாலும் அதுதான் வரப்போ சாமி, அதனால் விட்டுட்டேன் நான். ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 1. அடுக்கு ஒற்றைப்படை மைனஸ், அடுக்கு ஒற்றைப்படை மைனஸ். ஸோ இது மைனஸ் இது மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ். அடுக்கு இரட்டைப்படை ப்ளஸ், குறி மாறாது. அடுக்கு இரட்டைப்படை ப்ளஸ், குறி மாறாது, ப்ளஸ் 1. இப்போ குறிகள் மட்டும் பார்க்கலாம். மைனஸ் ப்ளஸ் 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 ப்ளஸ். ஒரு இடத்துல மட்டும்தான் குறி மாறி இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் ப்ளஸ்ஸாகவே போயிடுச்சு. தேர்ஃபோர் குறை மூலங்களின் எண்ணிக்கை, குறை மூலங்களின் எண்ணிக்கை எத்தனை தான் வந்திருக்கு? 1. அப்போ மொத்தம் எத்தனை? குறை மூலம் 1, மிகை மூலம் எத்தனை? 2 வந்திருக்கு. மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்போ மீதி எத்தனை? 9லேருந்து 3 கழிச்சா எத்தனை? மீதி 6 இருக்குது. அந்த 6 என்ன சாமி? மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ்னுடைய படி எத்தனை? படினது உயர்ந்த அடுக்கு 9. இதில் மிகை மூலங்கள் 2, குறை மூலங்கள் 1. மொத்தம் எத்தனை வந்துடுச்சு சாமி? மொத்த மூலங்கள் எண்ணிக்கை 3 தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது சாமி? ஆதலால் நான் தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸுக்கு என்ன கேட்டாங்க? குறைந்தபட்சம் கேட்டாங்க இல்லையா? மீதி 6 இருக்கு இல்லையா? அந்த குறைந்தபட்சம் குறைந்தது 6 இருக்கணும். குறைந்தபட்சம் எத்தனை கலப்பெண்? மெய்யற்ற கலப்பெண். மெய் இல்லைன்னா அது என்ன சாமி? கற்பனை. அப்போ 6 மெய்யற்ற, நான் மெய்யற்ற அப்படின்ற வார்த்தைக்கு என்ன போடலாம்? கற்பனை போடலாம். மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உள்ளன. ஓகே செல்லம், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, அடுத்த கணக்கு.